ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வடிவேலு காமெடி சொல்லுவார், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டூர் போகணுன்னா கூட என்ன செய்கிறோம்? பிளான் பண்ணுறோம். அப்போ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடைவதற்கு, ஒரு வேலை, அரசு வேலைகள், ஒரு கனவை அடைவதற்காக நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாதி மாணவர்கள் செய்யக்கூடிய தப்பு, பிளானே இல்லாம சும்மா ஏனா தானோ அப்படின்னு சும்மா கண்ட மணிக்கு இன்னைக்கு இதை படிப்போம், நாளைக்கு அதை படிப்போம், அடுத்த நாள் இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுட்டு மணிக்கு அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ எதை படித்தோம், இன்னைக்கு இது படிச்சு முடிச்சிட்டோமா, எதுவுமே தெரியறது கிடையாது. இதுதான் அவனுடைய கெரியர்ல படிக்கும் போது பண்ணக்கூடிய தப்பு. இது எப்போ பாதிக்கும் அப்படின்னா, கடைசி நேரங்கள்ல எதை விஷயம் நம்ம விடலையா, இந்த விஷயம் மறந்து போது ரீசன் பண்ணும்போது பாதி விஷயம் படிக்காத மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஸ்டடி பிளான் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? சரி சார், ஏன் சார் இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளானால நிறைய நன்மைகள் இருக்கு, நிறைய தீமைகள் இருக்கு. ஓகேங்களா? தீமை தான் இருக்குதா? எஸ், அது ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும்னா அது தீமை தான். நன்மைகள் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பிளான் பண்ணி நம்ம போட்ட பிளானை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் விட டாப்பரா இருப்பீங்க கண்டிப்பா. ஓகே, ஸ்டடி பிளான் போட்டு படிச்சீங்கன்னா நிறைய பேர் ஸ்டடி பிளான் போடுவாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே, சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஸ்டடி பிளான் போட்டேன் சார், கிளாஸ்ல வந்து பேசுவாங்க, சார் ஸ்டடி பிளான் தான் போட்டேன். பிளான் போடுவாங்க, போட்டு அதை பிரிண்ட் போடுவாங்க, பிரிண்ட் போட்டு அவங்க பெட்ரூம்லயோ அல்லது ஹால்லயோ கூட ஒட்டுவாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா ஃபாலோ பண்றதே கிடையாது. நாங்களாம் சிவில் சர்வீஸ் படிக்கும் போது சென்னையில பார்த்தீங்கன்னா ஆவாம ரூம்ல அங்க ஸ்டிக்கர் ஒட்டே இருப்போம். பாதி பேர் பாத்ரூம்ல கூட ஒட்டி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மறக்கிற விஷயத்த ஞாபகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளானா அங்க ஒட்டியிருப்பான். ஆனா எதையாவது அவன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடி பிளான ஒரு வாரம், ஏன் 3 நாள் கூட அவனால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் அந்த ஷெட்யூலை வந்து என்னன்னே தெரியாம, அவனுடைய நிலை என்னன்னு தெரியாம, அவனுக்கு அது ஏற்றதாக தெரியாமையே அவன் சும்மா போட்டிருப்பான். இருக்கிறதே 24 மணி நேரம். அதை இவன் தூங்குறது, சாப்பிடுறது, வெளியே போறது, கிளாஸுக்கே பாதி நேரம் போயிடும். அவன் படிக்கிற நேரம் 12 மணி நேரம் 10 மணி நேரம் போட்டிருப்பான். அது எப்படி முடியும்? அப்போ உனக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கேற்ற ஸ்டடி பிளானை போடு. அடுத்து அவன் போட்டிருப்பான், அந்த ஸ்டடி பிளானை நீ ஃபாலோ பண்ணாத. ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் ஒருத்தவன் டாப்பரா இருப்பான், டாப்பர் போட்ட ஸ்டடி பிளான் யூடியூப்லேயே வரும், டாப்பர் ஸ்டடி பிளான் அப்படின்னு போட்டிருப்பான். அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண நம்மளோட டாப்பர் ஆயிடலாம். அதெல்லாம் கிடையாது. அவனோட நிலைமை வேற, உன்னோட நிலைமை வேற. அப்போ உனக்கான, அதை நான் பிராக்கெட்ல எழுதி போட்டிருப்பேன், உனக்கான சிறந்த, உனக்கானது எதுவோ அதுதான் உன்னுடைய சிறந்தது. சரிங்களா? அப்போ உனக்கான சிறந்த ஸ்டடி பிளானை தயார் செய்வது எப்படி, அதுதான் நான் ஒரு 6-7 பாயிண்ட வந்து நான் உனக்கு ஒரு டிப்ஸா தரேன். உனக்கு உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸா தந்துட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு பொதுவான தமிழ்நிலை நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு பொதுவான ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துடுறேன். அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணா அதுல மாடுலேஷன் பண்றது பண்ணாது, அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு நான் ஒரு ரேஷியோவே கொடுத்துடுறேன். அந்த ரேஷியோ அடிப்படையில உங்களுடைய விருப்பங்களை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், சார் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்றீங்க, ஸ்டடி பிளான்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தா, an organized schedule outlining for learning time and learning goals. இதுதான் ஸ்டடி பிளான். சார் உண்மையா புரியல? எஸ், புரியாதுதான். ஓகே, தமிழ்ல சொல்ற பாருங்க. அப்போ ஒரு பாடத்திட்ட, ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னா, உனக்கான நேரம் என்ன, ஓகே, நீ எவ்வளவு நேரம் படிக்க போற, எதை படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா ஒரு அட்டவணை போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டடி பிளானை போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிக்கணும். சரிங்களா? நிறைய விஷயத்தை யோசிச்சு ஸ்டடி பிளான் போடணும், சும்மா போடக்கூடாது. திருப்பியும் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்காக நான் ஒரு 5-6 டிப்ஸ் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜென்ரலான ஒரு பொதுவான, அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்கலாம். சரிங்களா? நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு பாயிண்டையும் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றது, உன்னுடைய நிலை என்ன. ஓகே, உன்னுடைய ஸ்டேட்டஸ்னா, சார் நான் பணக்காரனா ஏழை அப்படி கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. ஓகேடா, உன்னோட நிலை என்னன்னா, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஓகே, பாதி, அதாவது நம்ம எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதி டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புளா இருப்பாங்க. நமக்கு ஆக்சுவலா அகாடமியில் வரக்கூடிய மாணவர்களே ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றீங்க, வீட்டில் என்ன பண்றாங்க கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். பாதி பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்றேன், ஒரு 40% ஆஃப் பீப்புள் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இவனை படிக்கிறதுக்காக மட்டுமே அனுப்பியிருப்பாங்க. அவனுக்கு வேற எந்த வேலையும் இருக்காது, படிக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையா இருக்கும். இன்னொரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு சில பேர் இருப்பாங்க, வீட்டிலேயே ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும், அவன் வேலைக்கு போனாதான் ஆக்சுவலாக வீட்டுக்கே வருமானம் மாதிரி இருக்கும், அதை தாண்டி அவன் வந்து படிக்க வருவான். இப்போ ஒவ்வொருத்தருடைய நிலைமை வேற, ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸ் வேற, ஒவ்வொருத்தருடைய அந்த இருக்கக்கூடிய கலாச்சாரம், டைமிங் எல்லாமே டிஃபரெண்ட். அப்போ உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா, வேலைக்கு போகிறையா, நீ
கல்லூரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறியா, காலேஜ் படிக்காம காலேஜ் படிச்சு முடிச்சிட்டியா, இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கோ. அதுக்கப்புறம் வீட்டுல படிப்பதற்கான போதுமான விஷயங்கள் தயாரா இருக்குதா, புக்ஸ் எல்லாமே தயாரா இருக்குதா, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே, தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணு. ஓகே, அடுத்து உனக்கான டைம். ஓகே, உனக்கான டைம் எவ்வளவு இருக்கும்? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? ஓகே, ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், கல்லூரி படிக்கிறான் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பையன் வந்து கல்லூரி படிக்கிறான். ஒரு சில கல்லூரிகள் வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கும். ஒரு சில கல்லூரி ரெகுலர் மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஷிஃப்ட் படிக்கிறா வச்சுக்கோங்க. ஒரு சில ஆர்ட்ஸ் கல்லூரி தான் காலை 8 மணிலிருந்து மத்தியானம் ஒரு மணி 12:30 முடிஞ்சிடும் ஒரு சில காலேஜஸ் தான். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியானம் சாயங்காலம் ஃபுல்லா ஃப்ரீ. ஈவினிங் காலேஜ் படிப்பாங்க, அவனுக்கு 1:30 2 மணி தான் ஆரம்பிக்கும், 5-6 மணி வரைக்கும். அவனுக்கு சாயங்காலம் மத்தியானம் ஃபுல்லா என்கேஜ், காலையில ஃபுல்லா அவன் ஃப்ரீயா இருப்பான். ஓகேங்களா? மேபி டிராவல் பண்ணி வந்து அந்த டைமிங்ல இடிக்கும். மேற்படி கண்டிப்பா ஈவினிங் அதாவது மார்னிங் ஷிஃப்ட் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 3-4 மணி நேரம் சும்மா தான் இருப்பாங்க. கம்பல்சரி சும்மா தான் இருப்பாங்க. ரெகுலரா படிக்கிறவங்க, அதாவது ரெகுலர் டைம் 10 to 5 இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கம்மியா இருக்கும். மேற்படி இந்த 2 இடத்துல இருக்கவங்க டைமிங் அதிகமா இருக்கும். அப்போ ஆவரேஜா நான் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் கொடுக்குறேன். ஒரு 3 மணி நேரம் படிப்பதற்கு தாராளமா டைம் இருக்கும். ஓகே, இல்ல சார் நான் டைம் டிராவல் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் சொல்லாதீங்க, ரீசனே சொல்லாதீங்க. 3 மணி நேரம் தாராளமா காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இருக்கும். இதே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா மேபி சாட்டர்டே சண்டே அப்படின்னா கொஞ்சம் அதிகாலை எந்திக்கணும். எப்படியா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பா இருக்கும். அதுல இருந்தே வேலை பார்த்துட்டே இருக்கேன் நைட் வரைக்கும் கிடையாது. நைட் ஷிஃப்ட் இருந்தா காலைல இருக்கும் போது ரெகுலர் டைமிங்கா இருந்தா காலைல ஒரு 5 மணிக்கு எந்தி 5 மணி to 7 மணி படிச்சுட்டு திரும்பி நைட் வந்து வீட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் படிச்சுக்கோ, 3 மணி நேரம் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். மினிமம் 3 மணி நேரம் என்னைய பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு மினிமம் டைம் வந்து 3 மணி நேரம். ஒரு சில பேர் எக்ஸாமுக்காக மட்டுமே அவங்க வீட்டில் உட்காந்து படிக்க வைப்பாங்க. அவனுக்கு போதியமான டைம் இருக்கு, எல்லாமே அவனுக்கு கம்ஃபர்ட்டா அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு எல்லாம் டைமிங் ஓகேங்களா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் கூட இருக்கும். ஆனாலும் படிக்க மாட்டான், அது வேற விஷயம். ஓகே, அப்போ உனக்கான டைமிங் எது? குறைந்தபட்சம் 3 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் நான் 10 மணி நேரம் கொடுத்துருக்கேன் மொத்தமா. அப்போ இதுதான் உனக்கு எவ்வளவு நேரம் இருக்குதுங்கிறத சூஸ் பண்ணிக்கோ. நம்ம கடைசி நம்ம ஷெட்யூல் சொல்லும் போது அதை நான் டைமிங் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோ. ஓகே, இப்போ உன்னுடைய டைம் எவ்வளவு இருக்கு, உனக்கான டைம் எவ்வளவு இருக்குது நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ பாரு, உன்னோட லைஃப் ஸ்டைலை பாரு, நீ எவ்வளவு நேரம் வந்து ஃப்ரீயா இருக்கிற, எவ்வளவு நேரம் வம்பா இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல செலவு பண்ற, யூடியூப்ல செலவு பண்ற, பணம் பார்க்கறதுக்கு செலவு பண்ற, இதெல்லாம் பாரு. எவ்வளவு நேரம் நீ அதுக்காக செலவு பண்ற, அந்த டைம் எடுத்து போட்டு படிப்பதற்கு எவ்வளவு பண்ணலாம் யோசி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், நீ எந்த தேர்வை எழுத போகிறாய்? ஃபர்ஸ்ட் இதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும் மைண்டுக்குள்ள. அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல நீ எந்த தேர்வை நீ எழுத போற? குரூப் 1 அந்த தேர்வை எழுத போறேன்னா, அப்படி இல்லையா நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருந்தா அதை எழுத போறேன்னா, அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருந்தா அதை எழுத போறேன்னா, இல்ல சார் நான் குரூப் 4 தான் அதை எழுத போறியா, சார் நான் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் 2 அதை எழுத போறியா? ஓகே, நீ ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் எழுத போறேன்னு சூஸ் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட முடியும். ஏன்னா ஒரு சில எக்ஸாமுக்கு கொஞ்சம் சிலபஸ் டிஃபரன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் சிலபஸ் வந்து டிஃபர் ஆகுது. அப்போ கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ஷெட்யூலை வந்து மாத்திக்கணும். ஓகே, அப்ப நீ எந்த எக்ஸாமை எழுத போறன்னு சொல்லிட்டு உனக்கு தான், நான் அதை எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குரூப் 1 இருப்பாங்க, குரூப் 4 இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றதும் செய்யறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்ப நீ எந்த தேர்வை எழுத போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, நீ எதில் பலவீனமாக இருக்கிறாய்? ரொம்ப முக்கியமானது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? படிச்சு முடிச்சுட்டு போன குரூப் 4 எழுதிருப்போம், போன குரூப் 2 எழுதிருப்போம். ஒரு 5-6 क्वेश्चन, 4 क्वेश्चन, 10 क्वेश्चन ஒழுங்கா படிக்கல, எக்ஸாம் வர டைம்ல எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகி போச்சு, அவங்க சுத்து போயிட்டாங்க, இவங்க சுத்து போயிட்டாங்க, அண்ணன் கல்யாணம் இருந்தது, இந்த மாதிரியே பாதி அந்த எக்ஸாம் டைம்ல பாதி மாணவர்களுடைய இது வந்து போயிருக்கும். அவங்களுக்கான ஒரு விஷயம் தான். ஓகே, நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, எல்லாமே ஓரளவுக்கு உனக்கு தெரியும். ஆனா ஒரு சில டாபிக்ல வீக்கா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன வீக்ல சயின்ஸ் தான் வீக், இது எல்லாமே சோசியல் ஓரளவுக்கு படிச்சிருக்கான், சயின்ஸும் மேக்ஸும் வீக். அப்போ நீ என்ன பண்ற, உன்னோட ஷெட்யூல்ல சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி நீ எதுல வீக்கா இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி எதுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மெயினா ஸ்ட்ராங்கை விட உன்னோட வீக்னஸ் என்ன, எந்த சப்ஜெக்ட்ல நம்ம வீக்கா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், குமார் சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் வீக், அப்போ அவனை அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அடுத்த क्वेश्चन பாருங்க, கடைசி தேர்வில் என்ன தவறுகள் செய்தார்? மேபி நீ புதுசா படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் அவனுக்கு இந்த கேள்வி கிடையாது.
கடைசி அதாவது ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கிறேன் அப்படின்னா கடைசியா நீ எழுதிருப்பத கடைசியா நான் குரூப் 4 தான் சார் எழுதுனேன், கடைசியா நான் குரூப் 1 எழுதுனேன் சார், கடைசியா நான் வந்து குரூப் 2 தான் எழுதுனேன், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் கண்டிப்பா எழுதியிருப்பேன் ஆல்ரெடி படிச்ச மாணவர்கள். அப்ப அந்த எக்ஸாம்ல நீ என்ன தப்பு பண்ண, எந்த தப்பா பண்ணதுனால உனக்கு மார்க் கம்மியானது, உனக்கு வந்து ஏன் வந்து நீ ரேங்க் போதுமான ரேங்க் எடுக்க முடியாது, ஏன் உன்னால மெயின்ஸுக்கு எலிஜிபிள் ஆக முடியாது, அந்த தப்பு இந்த தடவை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே, ஒரு அதே குமார் எடுத்துக்கலாமா, ஒரு குமார் என்ன பண்றாருன்னா நல்லா படிச்சான்ப்பா, ஓகே நல்லா படிச்சான், என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு கிளாஸ்லயும் பதில் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் என்ன பண்ணனா ஓஎம்ஆர் பிராக்டிஸ பண்ணல. ஓகேவா, என்ன பண்ணல, ஓஎம்ஆர் பிராக்டிஸ சுத்தமா பண்ணவே இல்லை. சார் அது என்ன நம்ம முட்டை போடுறது தானே, போயிட்டு ரவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியத்தனமா இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்னா, நல்லா எழுது தெரிஞ்ச கொஸ்டினையே 156வது கொஸ்டினுக்கு பதிலாக 157 செட் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே வரிசையா ஒரு 4-5 கொஸ்டின் போச்சு. ஓகேவா, கொஸ்டின் மாற்றி செட் பண்ணாலே ஆன்சர் போச்சு, அவ்வளோதான். அது என்ன செஞ்சாலும் ரிட்ரை பண்ணவே முடியாது, போனது தான், முடிஞ்சு போச்சு. 4 கொஸ்டின்னாலே முடிஞ்சு போச்சு. 4000 பேருக்கு கீழே வந்துருவேன், முடிஞ்சு போச்சா. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்னால அவன் தான் பார்ப்போம். மேபி போன தடவை ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருப்பேன் சார். போன தடவை எனக்கு ரிவிஷன் பண்ண டைமே இல்லை சார், நான் ரிவிஷனே பண்ணலை, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எஸ், ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருப்பேன். அப்படி இல்லையா, நான் போன தடவை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை, வெறும் படித்ததோட இருந்து மட்டும் இருந்துட்டேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை. இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நினைவு கூறுங்க, சரிங்களா? அதை நினைவு கூறுங்க, அதுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல். அடுத்ததாக உனக்கு ஃபேக்சுவல் அல்லது கான்செப்ட் எது கஷ்டம், ஓகேங்களா? அதாவது ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன். நம்ம அகாடமியா இருக்கட்டும், வேற எங்க பார்க்கும்போதும் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கடினமாக அவங்க ஃபீல் பண்றாங்க பொதுவா. ஓகே, ஓவராலா பார்க்கும்போது ஒரு சில பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில கொஞ்சம் கடினமா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பேசிக்காவே அது குறித்து மேபி ஏதாவது கேள்விப்படாமல் இருக்கிறனால அது அவங்க கஷ்டமா இருக்கு. அப்போ குவாலிட்டியில ஒரு சில விஷயம் கான்செப்டா இருக்கும், ஒரு சில விஷயம் ஃபேக்சுவலா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அதே மாதிரி தான், ஒரு சில விஷயம் ஃபேக்சுவல், ஒரு சில விஷயம் கான்செப்ட். இந்த மாதிரி நீ எதுல நீ கஷ்டமா ஃபீல் பண்ற, ஒரு சில பேருக்கு உட்கார்ந்து டக்குன்னு முட்டி மனப்பாடம் பண்ணிடுவான். அதெல்லாம் ஃபேக்சுவல் கட்டி ரொம்ப ஈஸி. அவன் அந்த கூற்று சரியானது இதெல்லாம் தோத்து போயிடுவான். ஓகே, அவனுக்கு வந்து கான்செப்ட் வந்து கஷ்டமா தெரியும். அப்போ ஒரு சில பேர் அவன் தெளிவா உட்கார வச்சு கான்செப்ட் சொல்லி கொடுத்தா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சிடுவான். அவனுக்கு வந்து கான்செப்ட் ஈஸி, அவனுக்கு ஃபேக்சுவல் மனப்பாடம் பண்ற விஷயம் கஷ்டமா இருக்கும். அப்போ இதே மாதிரி உனக்கு ஃபேக்சுவல் பாயிண்ட் கஷ்டமா இருக்கா அல்லது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கஷ்டமா இருக்காங்கிறத சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, எல்லாமே நீ ஞாபகமா வச்சுக்கோ. இதெல்லாம் அடுத்து நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்ன சார் ஃபார்முலா? 24 into 7 into 30. கண்டிப்பா எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய விஷயத்தையும், ஒவ்வொரு வாரமும் படிக்கக்கூடிய விஷயத்தையும், ஒவ்வொரு மாதமும் படிக்கக்கூடிய விஷயத்தை அப்போ என்ன பண்ண ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்தை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நேற்று ஃபுல்லா படிச்சிருப்பான், நேற்று 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ படிச்சேன். அந்த படிச்ச விஷயத்தை அடுத்த நாள் புக் எடுக்கும் பொழுது நேற்று படிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணணும். ஓகே, ரிவிஷன் பண்ணணும். அதுதான் 24. ஒரு வாரத்துல திங்கல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீ என்ன படிச்சியோ அதை ஞாயிற்றுக்கிழமை அதை அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமையோ ரிவிஷன் பண்ணணும். 1 week 7. ஓகே, ஒரு மாதமா நீ என்ன படிச்ச, 4 டெஸ்ட் எழுதிருப்போ, ஒரு மாதத்துல 4 டெஸ்ட் நீ என்ன படிச்ச, எல்லா விஷயத்தையும் 30 அப்படிங்கிற விஷயத்துல நீ என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ யூஸ் த ஃபார்முலா 24 into 7 into 30. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இது ரிவிஷனுக்காக நல்ல ஸ்ட்ராங்கா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, நான் பொதுவான ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பொதுவான ஷெட்யூல். நான் இதுல 5 மணி நேரம் அலாகேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நீ காலேஜ் படிக்கிறியோ என்ன படிக்கிறியோ எனக்கு தெரியாது, நான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு 5 மணி நேரம் டைம் இருக்கிற மாதிரி ஒரு பையனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவனுக்கு 5 மணி நேரம் இருக்கு, அவன் குரூப் 4 எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்திருக்கான். அப்போ அவன் என்ன மாதிரியான ஒரு ஷெட்யூலை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகேவா? 5 மணி நேரம் இதுல வந்து மாத்திக்கிறோம். நான் இங்க 2:1:2 அப்படின்னு போட்டிருக்கேன். அதை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. எனக்கு 3 மணி நேரம் தான் இருக்கு, எனக்கு 10 மணி நேரம் இருக்கு அப்படின்னு நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே, தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா குரூப் 4க்கு தமிழ் முக்கியம். 100 மார்க் கேட்குறாங்க, அப்போ தமிழ் தான் அதிக மார்க் இருக்குது, 90+ எடுத்தே ஆகணும். அப்போ தமிழ் அப்படின்னா ஒரு 2 hours ஒதுக்கிக்கும். ஓகேங்களா? மொத்தம் இருக்கிற 5 மணி நேரத்துல தமிழுக்கு 2 மணி நேரம் சாதியா நீ ஒதுக்கியே ஆகணும். ஓகேங்களா? கண்டிப்பா 2 மணி நேரம் தமிழுக்காக உட்காந்து மெனக்கெடு. 6th 7th 8th 9th 10th முடியாது. அப்புறம் சிலபஸ் படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேக்சுவல் பாயிண்ட் பாரு, எது வீக்கா இருக்கு, எனக்கு வீக்கா இருக்கியா, வீடியோ பாரு, கிளாஸ் பாரு, எதுனால டவுட் கேடு, முடிஞ்சு போச்சா தமிழ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் தமிழுக்காக மட்டும் ஒதுக்கணும். ஓகேங்களா? மேக்ஸ்
மேக்ஸ்னா இருக்கக்கூடிய ரீசனிங் பர்சன்டேஜ் எல்லா டாபிக்கும் 1 மணி நேரம். ஓகேங்களா, கண்டிப்பா 1 மணி நேரம் ஒதுக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 75 கேள்வி ஜிஎஸ், அது 10 யூனிட் இருக்குது. ஓகேங்களா, 9 யூனிட் இருக்கு மேக்ஸ் தவிர. அந்த 9 யூனிட்டுக்கும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கும். இதுதான் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் 2:1:2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா, ஒரு ரேஷியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது 5 மணி நேரம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஓகேங்களா சார், இது மட்டும் போதுமா? போதவே போதாது. வீக்லி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வீக்கும் கம்பல்சரி டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி பார்க்காம நீ படிச்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஓகேங்களா, நம்ம இன்னொரு அடுத்த வாரங்கள்ல நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் ஆகஸ்ட் மிடில் இருந்து நம்ம கிட்டத்தட்ட குரூப் 4 எய்ம் பண்ணி ஃபெப்ரவரி வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ரிலீஸ் பண்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட் வைக்கணும். அப்போ அந்த டெஸ்ட்டுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் படிச்சு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அந்த சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அப்போ வீக்லி ஒரு டெஸ்ட் எழுது போதும். ஓகே, எக்ஸாம் நெருங்கும் போது அதிகமான டெஸ்ட்டை பயன்படுத்தி. ஓகே, வீக்லி ஒரு டெஸ்ட் போதும். இதுதான் வந்து உனக்கோ அப்படின்னா யாருக்கோ ஒரு பொதுவான ஒரு ஸ்டடி பிளான நான் சொல்லியிருக்கேன். இதை உனக்கு ஏற்ற டைமுக்கா நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. சரிங்களா, நான் இதில் 2 மணி நேரம் சார், தமிழ் தான் 2 மணி நேரம் தேவை சார், 1 மணி நேரம் போதுமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. ஆனால் பொதுவான தமிழ் அதிகமான கேள்வி கேட்குறாங்க, 90+ இருக்கணுமா, வேற வழி இல்லை, தமிழுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கி தான் ஆகும். மேக்ஸ் 25 கேள்வி இருக்கு. 25 எய்ம் பண்ணுங்க. 23 24 எடுத்துடணும். ஓகேங்களா, 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் டாபிக் போட்டுக்கிட்டே இருங்க, சம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜிஎஸ் 8-9 யூனிட் இருக்குது. படிச்சுட்டே கடல் மாதிரி இருக்கும். ஜிஎஸ் தான் தமிழ் ஒரு கடல் தான், இந்த சைடு ஜிஎஸ் ஒரு கடல், 2 கடல், அது ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, வீக்லி ஒரு டெஸ்ட் முடிஞ்சதா? இதுதான் ஒரு பொதுவான ஒரு ஸ்டடி பிளானை நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, ரைட், இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த கட்டமாக நம்ம வீடியோல ஷெட்யூல், ஓகே, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்றோம், அதை கண்டினியூ பண்ணுங்க. போடக்கூடிய முக்கியமான சின்ன வீடியோஸ் போடுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது சின்ன கான்செப்ட் எடுத்து எப்படி படிக்கலாம், அதை ஈஸி சுலபமா எப்படி பார்க்கலாம், ஒவ்வொரு வாரமும் மேக்ஸ் ஒரு வீடியோ போடுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏதாவது உங்க சைடுல இருந்து உங்க சைடுல இருந்து குவாரிஸ் இருந்தா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் பண்றோம். ஓகேங்களா, தேங்க்யூ.